ஆலய சுத்திகரிப்பு. அப்பொழுது கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும், மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும், யகலேலின் குமாரன் அசரியாவும், கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும், யோவாகின் குமாரன் ஏதேனும், எலிசாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயலும், ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும், ஏமானின் புத்திரரில் எகியலும் சிமேயியும், எதித்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியர் எழும்பி தங்கள் சகோதரரை கூடிவரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பணிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார்கள். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது மிகவும் அவசியமான வேலை. இது ஒரு நல்ல வேலை. இந்த வேலையை சீக்கிரமாகவும் தீவிரமாகவும் செய்ய வேண்டும். யாரெல்லாம் ஆலயத்தை சுத்திகரித்தார்கள் என்னும் விவரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் ஆசாரியரும் லேவியருமாய் இருக்கிறார்கள். கோகாத், கெர்சோன், மிராரி ஆகியோர் ஆசாரியரில் முக்கியமான 3 வகுப்பார். இந்த ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் 2 பேர் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார்கள். கோகாத் புத்திரரில் அமாசாயின் குமாரன் மாகாத்தும் அசரியாவின் குமாரன் யோவேலும், மெராரியின் புத்திரரில் அப்தியின் குமாரன் கீசும், யகலேலின் குமாரன் அசரியாவும், கெர்சோனியரில் சிம்மாவின் குமாரன் யோவாகும், யோவாகின் குமாரன் ஏதேனும் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க எழும்புகிறார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூன் ஆகியோர் பாடகர்கள். இந்த பாடகர்களின் ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 பேர் எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்கள். எலிசாப்பான் புத்திரரில் சிம்ரியும் ஏயேலும், ஆசாப்பின் புத்திரரில் சகரியாவும் மத்தனியாவும், ஏமானின் புத்திரரில் எகியலும் சீமேயும், எதித்தூனின் புத்திரரில் செமாயாவும் ஊசியேலும் என்னும் லேவியரும் எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் தங்கள் சகோதரரை கூடிவரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வருகிறார்கள். சாதாரண லேவியரை விட பாடகரின் குடும்பத்தாராய் இருக்கும் ஆசாப், ஏமான், எதுத்தூன் ஆகியோரின் குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் அதிக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றும் போது அந்த வேலையை தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கு தலைவர்களை நியமிக்கிறார். ஆசாரிய வகுப்பில் முதன்மையானவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் பாரம்பரியத்தின் பிரகாரமாக ஆசாரிய குடும்பத்தில் முதலாவது வகுப்பில் வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சுறுசுறுப்பாய் செய்யாமல் சோர்வடைந்தவர்களைப் போல மெதுவாக செய்திருக்கலாம். யூதாவின் ராஜாவாய் இருந்த ஆகாஸ் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய மண்டபத்தின் கதவுகளை ஏற்கனவே பூட்டி போட்டான். ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வருகிறார்கள்.
அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே விக்கிரகங்களும் விக்கிரகங்களின் பலிபீடங்களும் இருக்கிறது. ஆசாரியர்கள் அவற்றையெல்லாம் மொத்தமாய் சேகரித்து எடுத்து ஆலயத்திற்கு வெளியே கொண்டு வருகிறார்கள். விக்கிரகங்களும் அதன் பலிபீடங்களும் அசுத்தமானவை. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசிக்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள அசுத்தங்களை அவர்கள் ஆலய பிரகாரம் வரையிலும் கொண்டு வருகிறார்கள். அதன் பின்பு ஆசாரியர்கள் அதை ஆலயத்திற்கு வெளியே கொண்டு போகவில்லை. லேவியர்கள் அந்த அசுத்தங்களை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கும்படி பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே பிரவேசித்து அதை சுத்தம் பண்ணுகிறான். கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும் வேலையை ஆசாரியரும் லேவியரும் சுறுசுறுப்பாய் செய்கிறார்கள். அவர்கள் முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடிக்கிறார்கள். 1ஆம் மாதம் 1ஆம் தேதி என்பது புதிய வருஷத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. கர்த்தர் யூதா மனுஷருக்கு புது வருஷ வாக்குத்தத்தமாக சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இதை ஆதாரமாக வைத்து ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். யூதாவின் மனுஷர் மத்தியிலே வருஷா வருஷம் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். பழைய பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீக்கப்பட வேண்டும். அவருடைய இருதயத்தில் உண்மையான மனமாற்றம் காணப்பட வேண்டும். பழைய வருஷங்களிலே யூதாவின் மனுஷர் மத்தியிலே காணப்பட்ட அசுத்தங்கள் தீட்டானவைகள் எல்லாம் ஆலயத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறது. அதுபோலவே யூதா மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பழைய பாவங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஒப்பாயிருக்கிற சரீரங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். லேவியரும் ஆசாரியரும் கர்த்தருடைய ஆலயத்தை 16 நாட்களாக சுத்திகரிக்கிறார்கள். கர்த்தருடைய மண்டபத்தை 8 நாட்களும் அவருடைய ஆலயத்தை 8 நாட்களும் பரிசுத்தம் பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் ஆலயத்தை சுத்திகரித்து முடித்த பின்பு அதை எசேக்கியா ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுத்திகரித்தோம் என்றும், ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல பணிமுட்டுகளையும் முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ அவைகள் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். எசேக்கியா ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறது என்பது ஆசாரியருக்கும் லேவியருக்கும் நன்றாய் தெரியும். எசேக்கியா கர்த்தருடைய பலிபீடத்தில் பாவ நிவாரண பலிகளை செலுத்த வாஞ்சையோடு இருக்கிறான். கர்த்தருடைய பலிபீடமும் ஆலயத்தில் பயன்படுத்தப்படும் பரிசுத்த பணிமுட்டுகளும் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்னும் நல்ல செய்தியை ஆசாரியரும் லேவியரும் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். ஆகாஸ் தன்னுடைய காலத்தில கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த சகல பணிமுட்டுகளையும் வெளியே எரிந்து போட்டான். அது அவனுடைய பாதகம். எசேக்கியாவின் காலத்தில் ஆசாரியரும் லேவியரும் ஆகாஸ் வெளியே எரிந்து போட்ட பணிமுட்டுகளை முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். முஸ்திப்பாக்கி என்னும் வார்த்தைக்கு ஒன்றாய் கூட்டி சேர்த்து அல்லது வகை வகையாய் பிரித்து என்று பொருள். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளும் இப்போது கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது.